ஜென்ரலாக சர்வேல எப்படி பார்க்குறாங்க 18 30, 30 to 45, 45 to 60, 60 அண்ட் அபோவ். இந்த 3 கேட்டகரைசேஷன். இதுதான் நார்மலாக எல்லா சர்வேல அடாப்ட் பண்ணுற ஏஜ் குரூப். நீங்கள் இதே கொஞ்சம் உடச்சிங்கன்னா 18 to 24, 24 to 30 அப்படி உடைப்பாங்க. இன்னைக்கு ஆனால் இந்த 70% சர்வே இப்போ நாங்கள் பண்ண சர்வேலையும் ஒரு சிமிலர் ஆன ரிசல்ட் நாங்கள் பார்க்குறோம். அதாவது அதிகமான ஆதரவு இளைஞர்கள்ட்ட பார்க்குறோம். இளைஞர்கள், இளைஞிகள், பெண்கள். இந்த எலெக்ஷனில் ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் தனித்துவம் முடிவெடுக்கிறத ஆண்கள் ஒத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று, எல்லா கூட்டத்திலும் பெண்களும் விஜய் கூட்டத்திலும் ஆரவாரமாக பங்கேற்கிறாங்க. ரெண்டாவது, திமுக அதிமுக அறிவித்த அனைத்து தேர்தல் கொள்கைகளுமே பெண்கள் நோக்கி அமைஞ்சிருக்கு. அதாவது பெண்ணுக்கு இவ்வளோ அந்த பேங்க்ல அக்கௌண்ட்ல உள்ள பணம், பஸ் டிராவல் ஃப்ரீ, வேலை வாய்ப்புல முதலிடம், இந்த விஷயங்கள்லாம் அப்போ எப்படி நம்ம பார்க்குறோம்னா, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எந்த வீட்டில் போனாலும் பெண்கள்கிட்ட ஓட்டே கேட்க மாட்டாங்க, ஆண்கள்கிட்ட பேசுவாங்க. பெண்கள் கூட நிற்பாங்க. ஆண்கள் தான் பதில் பேசுவாங்க. என்ன நீ பண்ணல, இது பண்ணல, அது பண்ணல, இப்படி நாங்கள் இப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. பெண்கள் தலையில அடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஆண் ஒரு குடும்பத் தலைவர் அந்த நேரத்தில் முடிவு பண்ணாலே எல்லா ஓட்டும் ஒன்னா விழுகிற மாதிரியான அமைப்பு இருந்தது. இந்த எலெக்ஷன்ல 2 ட்ரெண்டை பார்க்குறோம். ஆண் முடிவு பண்றது தனி அவருக்கு, பெண் முடிவு பண்றது அவங்களுக்கு. இந்த குழந்தைங்க பசங்க 18 வயசுல இருக்கவங்க விஜய் ஆதரிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் அவங்க அம்மா அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியான சோசியல் மீடியாலாம் பார்க்குறோம். இது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது. 3 பேர் இண்டிபெண்டா திங்க் பண்றது, கணவன் மனைவி குழந்தைகள் 3 பேர் குழந்தைங்களே அப்பா அம்மாவை நீங்க இவருக்கு தான் போடணும்னு இன்சிஸ்ட் பண்றதும், தாத்தா பாட்டிட்ட நீங்க இவருக்கு தான் போடணும்னு இன்சிஸ்ட் பண்றதும் அதுவும் இந்த இடத்துல அதான். அது நல்லதா கெட்டது. இன்னுமே இண்டிபெண்டா ஒரு குடும்பமா முடிவு எடுக்கணுமா இல்ல தனித்தனியா முடிவு எடுக்கணுமாங்கிறது ஒரு அரசியல் டிபேட். அது நம்ம புரிஞ்சுக்கிறோம்.